Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. முடியாது, எனக்கு மேல என்னால முடியாது. அத பாவி, என்ன சொல்ற நீ? இன்னும் எதுவுமே நடக்கலையே, அதுக்குள்ளேயும் முடியாதுங்கிற? அட, என்னால ஏன் கண்ணையே நம்ப முடியலையேப்பா. நாம கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மோட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கானே. ஏய் பூசணிக்கா மாட்டையா, நான் சாப்பிடறத பத்தியோ குடிக்கிறத பத்தியோ பேசல. அப்படின்னா நீ வேற எதை பத்தி பேசுற மோட்டோ? குர்குரி நகரத்தோட சுகாதாரத்தை பத்தி தான் கவலைப்படுறேன். எங்க பார்த்தாலும் பொலிஷன், ஏகப்பட்ட கார் போய்கிட்டு இருக்கு, பைக் போய்கிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் தூசி புழுதியுமாக இருக்கு. மக்கள் நிம்மதியா எப்படி சுவாசிக்க முடியும்? அதை பத்தி தான் யோசிக்கிறேன். நீங்களும் யோசிங்க. இது எல்லாத்தையும் விட எல்லா பக்கத்துல இருந்து ஓவரா சவுண்ட் வருது. நீ பத்தியா பத்தலும் காரணம் என்ன ஸ்பீடா போறானுங்க பாரு, சோம்பேறிங்க. டேய் நிறுத்துக்கடா. ஏண்டா ஆளு நடமாட்டமே இல்ல, ரோடு காலியா இருக்கு, இந்த இடத்துல ஆறு அடிச்சுட்டு போறீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? மக்கள் நடமாட்டம் இருந்தா அதனால ஆறு அடிக்கணும். சிங்கம் சார், நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்துட்டு இப்படிலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றது உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே. என்ன சொல்ற மோட்டு நீ? இவ்வளவு நேரம் நீட்டி முழக்கி ஏர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி பேசிட்டு இருக்க. ஆனா இது எல்லா ஊர்லயுமே இருக்க. உங்க பேச நான் ஏத்துக்க தயாராவே இல்ல. மக்கள் நடமாட்டம் இல்லாம, இந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாம, சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். அங்க பாத்தீங்களா இமயமலை மாதிரி இருக்கு, என்ன பிரமாதமாக இருக்கு. அந்த மாதிரி இடத்துல மனுஷன் வாழ்ந்தாதான் ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழ முடியும். இனிமேல் நானும் பத்துலும் அங்கதான் இருக்க போறோம். பத்துலும் சீக்கிரம் வாடா, நாம இங்க இருந்து அங்க கிளம்பி போயிடுவோம். அப்படி எல்லாம் பேசாத மோட்டோ, இங்க வந்து உக்காரு. எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்க மோட்டோ. நீ அங்க சொல்ற மாதிரி சத்தம் இருக்காது, தூசி இருக்காது, ஆனா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்கும். நாம இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணதான் நம்ம முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது பேசுற? நோ 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 நோ, நீ சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். இமயமலை மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உனக்கு முடிஞ்சா நீ என் கூட வந்து என்ன ஃபாலோ பண்ணு. நீ என் கூட வந்தன்னா உனக்கு வெல்கம், இல்லனா யூ ஆர் நாட் கம், ஐ அம் கோ கம். ஓகே பை. ஆஹா வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரு. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கு, அதே நேரத்துல அழகாக இருக்கு. ஆனா இருட்டாக போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடுச்சுன்னா நான் எங்க தங்குவேன்? இந்த இடத்துல ஒரு வீடையும் காணோம், ஒரு ஹோட்டலையும் காணோம், ஒரு ரெசார்ட்டையும் காணோம். எங்க போய் தங்குறது? என்னது இது பயங்கரமான சத்தம் கேக்குது? ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. மனுஷங்க வாடுறதுக்கு இங்க இடம் இல்லையா? இங்க போய் பேயாவது பிசாசாவது அதெல்லாம் நம்ம பிரம்ம மன பிராந்தி. அப்பா 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 நன்றி நன்றி, ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நண்பர்களே. இது என்னோட கடமை. இங்க யாருமே இல்லாத இந்த பனிமலையில நீங்க அப்படி என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப குளிர்ந்து நடக்குதுக்கு இருந்தாலும் நான் உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். என்னோட பேரு பேட். அப்புறம் இவர் என்னோட நெருங்கிய நண்பர். வாங்க என்னோட டென்ட்டுக்கு போகலாம். அந்த வேலை எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டே போகலாம். வாங்க. என்ன பண்ண போறாரு? நீங்க உங்க புர்புரி நகரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுட்டு இங்க வந்துட்டீங்களா ஜென்டில்மேன்? மை பிரதர், மை ஃப்ரெண்ட், எல்லா இடத்துலயும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக நாம அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. ப்ராப்ளம் சரி பண்ணாதான் நாம பார்க்கணும். இந்தாங்க சுட சுட செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வெட்டுன்னு வெட்டிட்டு நாளைக்கு உங்க சொந்த ஊர் பக்கம் போய் சேர்ந்துருங்க.
நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நான் மட்டும் புர்புரி நகரத்துல இருந்தேன்னா தினம் காலையில இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்திருப்பேன். அங்க என்னுடைய உயிர் நண்பன் பத்துல இருக்கான். அவன் என்ன நல்லபடியா கவனிச்சிருப்பான். நான் நல்லா தூங்கி இருப்பேன். ஆனா இங்க அவன் இல்லையே, என்ன பண்றது? எப்படியோ இப்பவாவது உனக்கு போகணுங்கிற புத்தி வந்ததே. பிரமாதம். இப்படி ஒரு சூப்பரான இடத்தை தான் நான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். ஐ, ஆஹா, ஆஹா, ஆஹா. ஹலோ பத்துலு, நான் இப்போ ஒரு அற்புதமான நந்தவனத்துக்குள்ள, அதாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கேன். இங்க எவ்வளவு அமைதியா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இமயமலைக்கு தானடா போன? போனண்டா. ஆனா அந்த இடத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இந்த இடம் அப்படி இல்லடா. என்ன அருமையா இருக்கு தெரியுமா? குயில் பாடுது, மயில் ஆடுது, என்ன ஒரு சத்தம், என்ன ஒரு சூப்பரா இருக்கு தெரியுமா? பாருடா மோட்டோ, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாண்டா. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்டோன்னு வச்சுக்கோ, அந்த குயில் கூவுறது கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி அவ்வளவு எதமா இருக்குடா. சூப்பரா இருக்கு. என்னால எப்படிடா பார்க்க முடியும்? நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்க மட்டும் தான் முடியும். ஆமால, நான் மறந்தே போயிட்டேன்டா. ஆனா பத்துல மண்டையா, நீ என் கூட இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீ இருந்திருக்கலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹலோ பத்தலோ, இந்த இடத்துல பிரச்சனை என்ன தொடர்ந்துகிட்டு இருக்குடா. பிரச்சனை பாம்பு வடிவத்தை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்ன காப்பாத்துறா? என்னடா ஆச்சு? அதெல்லாம் அப்புறமா கேளுடா. முதல்ல நான் தப்பித்தா தானே உனக்கு பதில் சொல்ல முடியும். சீக்கிரம் காப்பாத்து. ஆஹா, நரி, புலி, யானை, பாம்பு. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க என்ன மட்டும் காப்பாத்தி விட்டீங்கன்னா, ஒண்ணும் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன். என்ன விட்டுருங்க. என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பசி ஆற போகுது? தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஏதோ நிம்மதிக்காக இந்த காட்டுக்கு வந்தேன். தெரியாதனமா வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன். பத்துலு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, உன் கூட இருந்த நாட்களை என்னால மறக்க முடியல. தேங்க்யூ மீசக்காரன். நீங்க மட்டும் வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியல. மாட்டிக்கிட்டுப்பா. அவங்க என்னோட ஜீப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் வாங்க, அதை போய் வாங்கிட்டு வரலாம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பயங்கரமான காட்டுல ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் இருக்கும். கிளம்புறது தான் உனக்கு நல்லது. எங்க போனாங்க? பூசணிக்கா மண்டையா, எங்க வீடு ஏன்டா பூட்டு போட்டிருக்கு? இந்த பத்துல மண்டையா எங்க போனா? வந்துட்டியா மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா? பத்துலு போயிட்டான்பா. நீ போனியா? பின்னாடியே அவனும் போயிட்டான். எங்க போறேன்னு நாங்க கேட்டதுக்கு மோட்டு இல்லாத இந்த இடத்துல நான் மட்டும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டான்பா. ஆமா, அவனும் சந்தோஷத்தை தேடி போயிட்டான்.
ரொம்ப தூரம் போயிட்டான். இந்த நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் இல்லாத இடத்துக்கு போயிட்டான். சட்டத்தின் மீது ஆணை. ஹலோ நண்பா, பத்துலு எங்கடா இருக்கு? சீக்கிரமா வாடா. நான் ராமாயணத்துல ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கேன். ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு. அதே மாதிரி நண்பன் இருக்கிற இடம் தான்டா எனக்கு சொர்க்கம். நீ இல்லாம நான் இங்க தனியா இருக்க முடியாதுடா. பொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம ரிலேஷன்ஷிப் நான் கட் பண்ண பார்த்தனடா. என்ன மன்னிச்சிடுறா நண்பா, சீக்கிரமா வாடா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ வரலடா நான் உயிர் வாழ மாட்டேன்டா நண்பா பத்துலு. என்ன மன்னிச்சிடுறா நண்பா, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சது ஒரு வார்த்தை சொன்னா தான்டா நான் அழுகி நிற்பாட்டுவேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் போக மாட்டீங்க. நோ நோ, நெவர் நெவர், நான் போக மாட்டேன்டா. சமுசா மேல சத்தியமா சொல்றேன், எங்கேயும் போக அப்படின்னா மாட்டேன். அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு பாடுற. அது ஆஹா நண்பா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரு போல வருமா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.